2011 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 6 கதவுகளை திறக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த கதவுகள் திறக்கப்பட்டால் பல நாட்டோட மொத்த கடனே தீர்ந்து போகும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசராலும் இல்லை எந்த ஒரு நாட்டு படையாலையும் திறக்க முடியாத கதவாக தான் அது இன்னும் இருக்குது. அப்படி யாராலுமே திறக்க முடியாத அந்த கதவு எங்கே இருக்குது, ஏன் அதை இன்னும் திறக்க முடியலன்ற மர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்க ஸ்ரீ பத்மநாதேஸ்வரன் கோவிலில் தான் இந்த கதவுகள் இருக்குது. அந்த கோவிலுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய குகையில் மொத்தம் 6 கதவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 5 கதவுகள் திறக்கும் போதே அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. சுமார் 30 அடி நீளமுள்ள தங்கச் சங்கிலி, வைரங்களால் ஜொலிக்கும் சிம்மாசனம், மூட்டை மூட்டையாய் குவிந்திருக்கும் ரோமானிய நாணயங்கள், இதெல்லாம் போக தங்கத்தாலான ஒரு சிலை, அதன் மதிப்பு மட்டுமே 500 கோடி. மொத்தமாக 2 லட்சம் கோடி பக்கம் இந்த 5 கதவுகளில் மட்டுமே மறைந்திருக்கு. அப்படின்னா இந்த 5 கதவுகளுக்கு அங்கிட்டு இருக்க 6வது கதவுல எவ்வளவு பொற்காசுகளும் எவ்வளவு மதிப்புமிக்க வைரூரியமும் இருக்கும்னு ஆசையில் அந்த 6வது கதவை திறக்க போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அந்த கதவை யாராலையுமே திறக்க முடியல. அந்த கதவின் தோற்றமும் மற்ற 5 கதவுகள் போல இல்லை. அப்போதான் அந்த கோவிலின் பூசாரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, ஐயா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கதவல்ல, இந்த கதவை நாகபந்தத்தினால சிறை பிடிச்சு வச்சுருக்காங்க. இதை திறக்கிறதுக்கான ஒரே வழி அழிந்து போன கருட மந்திரங்கள் தான். அந்த மந்திரங்களை சொல்லி சரியான முறையில் அந்த கதவை திறக்கலைன்னா நம்ம நாட்டுக்கே இது ஒரு பெரும் ஆபத்தாக ஆகலாம். இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கதவுகளை திறக்க வேணான்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஆனால் அந்த 6வது கதவு பின்னாடி என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் டிபி சுந்தரராஜன் ஒருத்தவர் திருப்பியும் பெட்டிஷன் போடுறாரு. அந்த கேஸை போட்டு அந்த கதவை திறக்க நினச்ச சில நாட்களிலே அவர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாகிறாரு. சில வாரங்கள்லே இறந்தும் போயிடுறாரு. ஆனால் அவரோட சாவுக்கு எந்த விதமான காரணமும் டாக்டர்களுக்கோ தெரியல. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத பார்க்காமலே மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இப்போது அந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் கதவை திறக்க முயற்சி பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். 5 கதவுகளை திறந்த அவங்க 6வது கதவை திறக்க போகும்போது அந்த திறவுகோலில் கையை வச்ச உடனே அவங்களோட மொத்த உடம்பும் செயலிழந்து போகுது. அவங்க அந்த கதவை திறக்கணும்னு நினச்சாலும் அவங்களால திறக்க முடியல. இந்த நிலையில் அவங்க அந்த கதவின் இடுக்கில் பார்த்த விஷயத்தை தான் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். காற்று கூட போக இடமே இல்லாத அந்த 6வது கதவுக்குள்ளே ஒரு அணையா விளக்கு காற்றடித்து அணைந்து எரிவது போல தோற்றம் அளித்திருக்கு. அது போக ஏதோ ஒரு பெரும் மூச்சு சத்தம், இதய துடிப்போட, ஏதோ கடலில் நீர் திடீரென்று உள்வாங்குவது போல. இதோட இந்த கதவை திறக்கிற முயற்சியை அவங்க கைவிட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவிலை பற்றி நம் தமிழ் நூல்களில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், சிலப்பதிகாரம் தமிழ் செம்புலவர் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. அதில் ஒரு குறிப்பு, அடங்க மண்டம், அப்படின்னா எண்ணில் அடங்காத சொத்தும் செல்வமும் இருக்கிற ஒரு இடம். அதை பற்றி அவர் எழுதிய ஒரு பாடல், அரிதுயில் அமர்ந்தோன் கோவில், பொன்னின் மதில் சூழ்ந்த மாநகர், படுக்கை நிலையில் ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு கோவில், பெரும் மதில்களால் சூழப்பட்டிருக்கும், அங்கு கணக்கில் அடங்கா செல்வங்கள் குவிந்திருக்கும். அப்போது 1500 வருடங்களா பல நாட்டில் இருந்து இந்த கோவிலை போர் தொடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ், போர்த்துகல்ஸ், முகலாயர்கள், இந்த மாதிரி பல பேர் போர் தொடுத்தும் அந்த 6வது கதவை மட்டும் திறக்க முடியாமல் திரும்பி போயிருக்காங்க. அப்படி கவர்மெண்டால் திறக்கப்பட்ட அந்த 5 கதவுகளில் இருந்த தங்க பாத்திரங்களில் 769 பாத்திரங்கள் காணாமல் போயிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த 6வது கதவை திறக்கப்படலை. அப்போது அந்த 6வது கதவை திறக்க முயற்சி பண்ணவங்க சொன்னது ஒரு அணையா விளக்கத்தான். அப்போ அந்த விளக்கை பாதுகாக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய மதில் சுவர்? இல்லைன்னா அவங்க கேட்ட அந்த மூச்சு சத்தம் உள்ள எதுவும் இந்த உலகை அழிக்க போகிற கல்கி அவதாரத்தின் தூண்டுகோல் இருக்கா? ஏன்னா புதையில் இருக்கும் இடத்துல கண்டிப்பாக ஆபத்தும் இருக்கும். இப்படி இன்னைய வரைக்கும் சாதாரண மனுஷன்லேருந்து பெரும் படை வரைக்கும் யாராலையும் திறக்க முடியாத அளவுக்கு மிகவும் மர்மமாக இருக்க அந்த கதவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு மர்மத்தோட சந்திப்போம்.